கொஞ்ச நேரத்தை நாக்க வாய் அப்ப காலப்படாத ஐயா கேட்டுட்டா பாடுதையோ இந்த மனசு செவ்வழறு தோட்டத்திலே ஒன்ன நினைச்சு செடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு உங்களுக்கு என்ன ஒரு மனக்குறை இருந்தாலும் என்ன மன கஷ்டமா இருந்தாலும் என்னுடைய தண்டனை செல்களை தீர்த்து வைப்பாரு. மனக்குறையே என்ன சொன்னீங்க ஒண்ணி புரியல. முடித்துவிட்டு நதிக்கரை ஓரமாக சென்று வருந்தேன். சென்ற இடத்தை அந்த புறமாக சென்றேன். நான் பார்க்காத காட்சியை பார்த்து விட்டேன். தளபதியாரே நீங்க ஏதோ மட்டும் மட்டும் சொல்லி கொஞ்சம் கூட புரியவே இல்லை, கொஞ்சம் கூட விளங்கவே இல்லை. நான் சொல்ல பார்த்து புரியவில்லை. என் அனுதாபம் வந்தான். அப்படியா என்னுடைய அப்பா பாவம் அப்படி இருக்கும்போது உன் தந்தை மீது வீணோட பழியை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க என்ன சொல்றது? அந்த ஆண்டோட வந்து சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். என்னுடைய அப்பா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைக்கலாம், ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க கூடாது. சொல்லும் வார்த்தை கேளுங்க. சரி, என்னுடைய அப்பா அந்த தவறு நீங்க பாத்தீங்களா? பார்த்து விட்டு தான் மனதிச்சோடு வந்திருக்கு. நிஜமாவா? என்ன திருக்கங்க? அண்டவரத்துக்கு சென்றால் நடந்த திருக்காட்சியை நான் காமிப்பேன். இப்போ இருக்கிறாங்களா? திருவிழா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க, எல்லாம் பெரியமா பேச போறாங்க. ஒரு விழா என்பது கடினமான உழைப்பால் உயர்ந்தது விழா. சரி, இந்த 30 விழா நடத்துறீங்க, உடம்பு தயாராகுதா? சரக்கு அடிக்கலாமா? ஏங்க, ஒரு நாட்டு மன்னர் உனக்கு சாதாரண சரக்கு கொடுப்பனா? உனக்கு எல்லாம் பயத்திலே செஞ்சது பாப்பலவாழே வெள்ளக்காரெல்லாம் பாட்டு குடிக்கிறானேன்னு இதுவரை குடிச்ச பழக்கம் எவன் தான் குடிச்சு பாயம் குடிக்கிறான் போய் சேர்ந்தான். நீ கொடுக்கிற குடிக்க சரி விடு. ஆனா இது உணவை கெடுக்க என்ன பண்ண? இதுனா கள்ள குடிச்சாது என்ன கடைசியில கள்ள வைரஸா மாப்பிள்ள வாய் மூச்சு போட்டு கொய்பி சூடு அது அப்படித்தான் உள்ள போனா சரி ஒரு சாப்பிடு சாப்பிடு. ஐயோ மோதுவா இதான் பழக்கம்.
அப்பெல்லாம் ஊரக்காய் வாங்க துட்டு இருக்காது. இது மோந்துக்கணும் சரி தூ நாத்தம் அதுவும் நாத்தம். இந்த நாத்தம் அந்த நாத்தத்தை அடைக்கிடும். எல்லாம் அப்படித்தான் 2வது ரவுண்டு போடு. எல்லாம் இந்த தெய்வத்தை வேண்டாம்னா குடும்பத்து லேட் ஆகும். ஆனா குடிகாரனு கேட்டேன்னு வச்சு உடனே கொடுத்துருவான். ஏன்னா குடிகாரன் தெய்வம் மாரி. இப்ப பாருங்க மாமா என்னவோ நினைச்சோம். சொல்லு மாமா. இதுக்கு முன்னாடி உலகத்தை சுத்தி வந்து உலகமே உன்னை சுத்தி வந்து மாமா. மாமா உன் பொண்ணு எனக்கு தெரியா பெரிய பொண்ணு பாத்தீங்களா? சரக்கே வாங்கி குடிகாரன் தெய்வம் மாரி கேட்ட உடனே கொடுக்குறான். பொண்ணுதான் வேணும் மொத்தமே உலகம். சரி மாமா உனக்கு போட்டு அதிகமா போச்சா போட்டு கனவுல ஆயா வரும். ஆயா வரும். ஆமா நீ ஏன் அவ்வளவு அழகா இருக்க? என் ஆயா சூப்பரா இருக்கும். ஜெயமாலி மாரி தென் கூடு எனக்கு தெரியுதா படு என் படுகை குடிக்காரன் விட்டாமா எப்படி பாரு சட்டியில் அவன் தெரிஞ்சு குடிக்கான கேவலமாட்டான் குடி குடிச்சுப்பாரு குடி குடிச்சுப்பாரு எல்லாம் நல்லா கனியா பேசுங்க. குடிச்சிட்டு வீரன் தெரிஞ்சு இல்ல வீந்து குடிக்க வேண்டானா இதெல்லாம் நல்லா கனியா பேசு. குடிச்சிட்டு வாந்தி எடுத்துக்கிறீங்க. ஏன் வாந்தி எடுக்க தெரியல? வாந்தி எடுத்துட்டு குடிக்க வேண்டானா இல்லைன்னா வராது இவருக்கு வாங்கி. இவனுக்கு போது அதிகமாக போச்சு. அடுத்த வேலை மகளே யார் ஆயா உடம்பு கட்டி எடுக்கிறேன் வந்து படு. நீ இல்ல நான் காய பண்ணி அழியாது போய் மூஞ்சில குடிக்காரனு ஒரே ஒரு வார்த்தை தான் கட்டி வச்சு. என்ன வார்த்தை? வரைக்கும் தேத்தான் கோமலாம் கட்டாத உள்ள மாட்டிக்க கால போட்டு எனக்கு தெரியுதா பம்பக்காரி வேண்டி சீட்டு போவான். ஐயோ கடவுளே ஐயோ கொஞ்ச நேரத்தை நாக்க வாய் அப்ப கால போனதா ஐயா கேட்டுட்டா ஐயோ எங்க அம்மால கத்திட்டானே. நான் சொல்ல மாட்டேன். உன் செவிக்கேறவில்லை. ஒரு நாட்டு மன்னர்
நீதிக்காக வாழ வேண்டிய மன்னன் நீதியை தவறி திருவீதியில் நாட்டியம் ஆடிக்கொடுக்க ஒரு நாட்டிற்காரோட கட்டி கொண்டிருக்கிறார். இது நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் அவமானம் நமக்குத்தானே. அதற்குத்தான் முன்பதாக உன்னிடம் என்னுடைய அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில நான் உங்களை கேவலம் பேசுறேன், மன்னிச்சிடுங்க. மன்னிப்பதற்கு இளவரசை மன்னிப்பிற்காக ஆட்சி செய்வன் இந்த ஆளவன் தான் இல்லை. நீதி நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடம் வந்து உரைத்தேன். இப்போது புரிகிறதா? அப்பா இது என்ன வேலை? இது ஒரு நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலை. இது நாட்டு மன்னரே இது வேலை செஞ்ச பாக்குற நாட்டு மக்களை தவறா பேச மாட்டாங்க. ஒரு மன்னன் அவங்க அப்பா சொல்லுவேன் என்ன தப்பு? பேசுறது தப்பு. பேசுறது தப்பு, நீ செய்து ரொம்ப ரைட். இந்த 30 வேலை நடத்தினியா? என் உடல் டயர்டாக இருக்கு. நிக்கிறோம் அதோ நிக்கிறவன் பாருங்க. அவன் சொன்னா ஏதோ மாப்பிள்ள வாழ ஏதோ குடிச்சா உன் டயர்டு குடிக்காரன் காட்டு குத்திட்டானப்பா. எங்க அப்பா ஒரு பாவம் பண்ண அடையாம குடி வாங்கி கொஞ்சம் கூட்டி வச்சிருக்காரா? ஏமா அவர் மன்னரு, நான் வேலைக்காரன், கேட்டா வாங்கி கொடு, கடமை என்னது? விஷம் வாங்கி கொடுக்கறதான கேட்டா வாங்கி கொடுக்கணும். நன்றி கட்டவனே. நாங்க என்ன உங்களுக்கு பாவம் பண்ணா? நாங்க என்ன துரோகம் செஞ்சா? அநியாயமா எங்க நீ குடும்பத்துக்கு கூட எங்கன்னா போறோம்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பா. அதான் நன்றி கட்டவனே. என்ன ஊர் பாய் நல்லா பாய் எங்கடா பார்த்தேன்? ஊர்ல பார்த்தேன். உங்க அப்பா பார்த்தேன். சரி எங்க அவன் சொன்னா நீ போய் பாரியா? வேணாமா நடந்ததுக்கு பாருமா. அவன் கூட்டி போய் பாருமா. அப்பா குடிக்காரப்பா. அவன் என்ன ஊர் மேல போற நீ ஒரு அப்பனா நீ குட்டி பாய் குடி வேணுமா? அவன் சொன்னா நீ போக போறியா? போறியா போமா. அம்மா கொஞ்சம் எழுந்துருங்கம்மா. இந்த போர் பாஷால ஒரு பயிற்சி காட்சி பார்த்தேன் நானு. ஒரு பயிற்சிக்காரன் என்ன பயிற்சிக்காரன் கொஞ்சம் எழுந்துருங்கம்மா. தொடப்பு கட்ட சொல்லி இருப்பேன் நான். அப்புறம் அம்மா கொஞ்சம் எழுந்துருங்கம்மா. சிரிக்கிறாங்கடா எல்லாரும். என்னால எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டேன். என்னவா சொல்றீங்க? நான் அப்பப்போ கூடுல ஒரு நாட்டு போவேன். அன்னைக்கு கூட வந்தேன் காலத்துக்குன்னு பரதநாட்டியம் நக்கின்னு பார்த்து மொத்தம் செஞ்சிச்சு. நீ சிலை கட்டினி எல்லாம் அப்படியே விட்டு உன்னாலமா ஏந்துக்க முடியல. நீ ஏந்துக்க முடியாத அளவுக்கு கண்டாலும் உன்னை கற்பாயிட்டான். சின்ன கையை ஊதி ஒரு பெரிய கையா ஊதனாத்தான் பலுகுண்டு வெடிக்கும். யாரு வெடி விடு. ஆமா அம்மா அம்மா என்னுடைய அப்பா ஏதோ குடி பண்ண தவறு செஞ்சுட்டாருமா. அதனால நான் உங்க கிட்ட மன்னிப்பு வைக்கிறேன், மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ எனக்கு மன்னிப்புல வேணும். வேற என்ன வேணும்? கருப்பு வேணும். கற்பா கருப்பு எந்த கலர்? பங்கல்ல விக்கு. கருப்பு வேணும் கருப்பு வேணும் கேட்டா போயிட்டு கருப்பு நான் என்ன செய்வேன்? இப்ப என்ன பண்றது, நான் என்ன செய்யறது? அதுக்குன்னு நான் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு கருப்பு வேணும். உள்ள டப்பாலுக்கு அது கருப்புடா. இவங்களுக்கு கருப்பு உன்னமாக்குது தெரியலையா? நான் உள்ள பூந்தா பார்த்தேன். புதுதான் பாரு மம்திதான் எத்துமோ அவர்கள் சொல்லுவாங்க. ஏங்க இளவரசி வருடத்திற்கு ஒரு முறை குழந்தையை வாழன் சென்று வழிவடுவதற்கும் அப்படி சொல்லும் போது பாதைகள் திறனமுள்ளதாக இருக்கும். அந்த புல்லை செதுக்குவதற்குத்தான் மண்வெட்டி என்று உரைக்கிறான் நண்பர். புரிகிறதா? சரிங்க சரிங்க. அம்மா அழுவாதீங்கம்மா. நாட்டு மக்கள் கேவலம் பேசுகிற தவறா பேசுவாங்கம்மா. கொஞ்சம் அமைதியா இருக்கு. எதுவாக வச்சுக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு 10 பேர் தீங்க காணி வச்சுங்க. அதுக்கே 10 பேர் உள்ள தீங்க. சரி அத்தானம்மா அம்மா
அம்மா இந்த மாட்டு கால மாடு தமிழ்நாடு கிடையாது, ஆந்திரா தான். நல்லா காரம் காரமா பரோட்டாலாம் சுட்டுருக்கும், ஓட்டுறாத. மா ஏத்துமா கால்கை ஏத்தி நான் சித்தூர் போய் வித்துட்டு வந்துறேன். அதோட செய்யாத நிக்கிறேன்டா அம்மா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. எதுவாக நின்று நேரம் வச்சு பொறுமையா கேளுங்கம்மா. ஆமா நின்னுதான் நம்ம கேட்க பொறுமையா சொல்றேன். கேளுமா. நான் சொல்றத நீங்க சொல்றது நான் கேக்குறேன். எனக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? பங்கால இருக்குது வாங்கினார் ஓட்டிக்கிறியா? ஒட்டாதடா வாங்க அது ஃபுல்லா. அவ்வளவுதான் பம்பா. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. தப்பு செஞ்சவங்க தண்டனை நிச்சயம் உண்டு. என்ன தண்டனை? தப்பு பண்ணவங்க தண்டனை கொடுத்தா இல்ல, தண்டனை உண்டு. ஆமாண்ணா. எங்க ஊர்ல கூட அது போல ஒரு சம்பவம் நடந்துக்குது. இது போலனா இந்த மாடு விடுவாங்க தெரியுமா? மாடு புலேது மாடு விடுவாங்களே, ஆமா. அது போல திருவிழா நடந்துச்சு. எங்க பக்கத்துல அப்படி விட மாட்டாங்க. அதுல வேற மாதிரி விடுவாங்க. அப்படியா? இங்க அது போல விடுவாங்க, அவுத்து அவுத்து விட்டுருவாங்க. அது போல நெட்டிக்கிட்டு அதெல்லாம் மாடு கட்டினாங்க பாரு. அந்த மாடுக்கு அவரு மைக்கு போயிருந்துக்குது. அந்த பக்கமா ஒரு பொம்பளை போச்சு பாரு. இது அத்தனை போ ஒரே ஒரு குத்து கொம்பு உள்ள பூச்சி. அவன் வீட்டுக்காரன் ஓடியாந்தான், நேரா வீட்டுக்குள்ள போனான், ரொம்ப தேத்துன்னு வந்தான். அந்த மாடு குத்திச்சு பாரு, அந்த கொம்பை புடிச்சான், அடியோட அறுத்துட்டான். தண்டனை கரெக்டா குத்தன கொம்பை அறுத்துட்டான். அதே மாதிரி இங்க கட் பண்ணிச்சாரா, கட் பண்ணி தூக்கி அட பாவி வாய் போடுமா போ. பார்த்து போடுங்க. உன்னை தாண்டி அவனும் அவன் மாடு குதிச்சு மாட்டு கோப்பாச்சுக்கு இங்கே தான் சொல்றீங்க. எது இதுவோ அதுதான் தச்சு ராஜே அறுத்து போட்டுருக்கா, அறுத்து போட்டுருவோம். அறுத்து போட்டு நீங்களே பால் வைக்கிறாங்க, யாரும் வரமாட்டோம். நாங்க வரமாட்டோம், நீங்களே வச்சுக்கலாம். பாத்து பாத்து நீங்களே. ஆமா நான் சொல்றேன், நீ யாரும் சொல்ற தகுமாமா உனக்கு. ஏம்மா அப்பதான் தப்பு பண்ண மாட்டாங்க. எங்க இல்லன்னா மறுபடியும் உள்ள போயிட்டு வந்து மறுபடியும் தப்பு தான் பண்ணுவாங்க. போகுது. அதுக்கு அடிச்சு அந்த பொண்ணு தான் போய் சொல்லிக்கிற மாதிரி வருது நியூஸ். அம்மா நான் சொல்றேன். அப்ப நான் சொல்றேன். கேக்குறேன். என்னுடைய அப்பா எனக்கு திருமணம் செஞ்சுக்கோமா. வேலுடி திருமண வயதுல ஒரு மகள் இருக்கும்போது வாய் போடுங்க போதும். திருமண வயதுல ஒரு பெண்ணை வச்சு அந்த பெண்ணை கட்டி போட்டு கருப்பு போயிட்டு ஊர் மக்கள் எல்லாம் கேவலம் பேசுறாங்க, தவறா பேசுறாங்க. என்ன பேசுறீங்க? என்ன தப்பு? நான் மது மருந்தது உண்மை. மனதார அந்த பெண்ணை என் மனசார கிடைக்கும். வாயில தப்பு போய் பேசாதீங்க. நாங்க எல்லாம் அவர் மேல எந்த தப்பு இல்லம்மா. அவர் மேல தப்பு தப்புல நீதான் பண்ண. ஏய் நான் என்ன செஞ்சேன்? அவர் தப்பு பண்ணல, நீதான் தப்பு பண்ண. நாயினா உங்க அம்மா எப்ப செத்தாங்களோ அப்ப இவருக்கு 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். நீ பண்ணி வைக்கல, காஞ்சி இங்க வந்தாரு, கம்மா உங்கள பூந்துட்டாரு. நான் கம்மாவல்ல பூந்து கேட்கணுமா? பெட்டுக்குள்ள போய் தலைவன் வர மாத்தாம தான் 4 தலைவன் கீழ் போயிடுது. உங்க அம்மா நினைச்சு பராண்டிட்டு இருக்கிறான். பஞ்சிராவளி வந்து பஞ்சிராவளி வந்து பஞ்சிராவளி வந்து எப்பவுமே பெட்ரூமுக்கு பஞ்சு வரும். பஞ்சு வராது. அம்மா என்னுடைய அப்பா எனக்கு திருமணம் செஞ்சுக்கோமா. இல்ல இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, யாருன்னா ஒருத்தராச்சு நாணயமா இருக்கிறீங்களா? இல்ல நானுமே கிடையாது, எல்லாம் 500 ரூபா நோட்டா வச்சுக்கிறாங்க. அந்த நாணயம் இல்லடா, ஐயா மட்டும் அப்புறம் அடங்குது. தேடியா போயிருக்கு. அம்மா நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது நீங்க கோச்சிக்கலாம் கூட. நான் கோச்சிக்கல மாட்டேம்மா. தப்பா நினைக்காதீங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. சும்மா என்ன எடுத்து நான் எது வரைக்கும் வெயில் ஊற்றி சொச்சேன். அது புரியுத மாதிரியா இருக்குது. வாய் ஒரு பக்கம் கை ஏதோ எடுத்து சொன்னா ஏமா அவன் ஏதோ எடுக்கலையா? ஏமா பாய்ப்புற? அப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அது இருக்காருல்ல அந்த ப்ரோ. உருவானா ஜாக்கி உள்ள போறதானே நேத்தா எங்க ஆயங்க 2 வாங்கி கொடுத்து வந்தா வெளிய போட்டு திஞ்சிங்குது. அது வெக்கமா அது ஜனங்க சிரிக்காம போட்டுக்குது. ஏன் முந்தா நேத்தா இட்லி சுட்டு வச்சிருச்சு. நேத்தான் கொடுத்தான். அவன் முந்தனத்தான் வாங்கி கொடுத்தான்னா வயசா இருக்கான். இல்ல ஏன்னா அவன் வீட்டு வேற துணியே அது கிடையாது. இல்ல, அது என் தாத்தா கோமத்தை சுட்டு. அதெல்லாம் சுட்டு போட்டு ஆளு அப்படி ஒரு வேலை அந்த ப்ரோல ரேப் பண்றாரு. எப்படி பண்றாரு? அப்படி யார பாத்து இந்த வாய் பண்றா? போய் ஒரு வேலைக்கார பையன் அவனை சேர்த்து. என்னுடைய அப்பா அவனை ஒண்ணா, என்னுடைய அப்பா இந்த நாட்டுக்கு மன்னது. அவன் வேலைக்கார பையன், அவனை சேர்த்து வச்சு பேசுறீங்க. அவர் வேலைக்காரரா இருந்தாலும் அறியாத பையன்.
அவன் வேலைக்காரனா இருந்தாலும் அறியாத பையன். அவர் மன்னர் இருந்தாலும் அவர் கிழவனை கட்டினா என்ன பண்றது? அம்மா கேள்வி சொல்லாதீங்கம்மா. என்னுடைய அப்பா எனக்கு திருமணம் செய்யணும். இந்த அரண்மனையில வந்து கால் மேல கால் போட்டு அரசாங்கவா நீ? அரண்மனை வந்து நான் கால் மேல காலாட்டுவா வர இல்ல ஐயோ ஆயா என்ன ஐயா அவனு போய் என்ன அதுக்காக அம்மா என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்கம்மா. என்னுடைய அப்பாவை திருமணம் செய்து அரண்மனைக்கே காலம் மகாராணியா இல்லம்மா. என்னம்மா உங்க அப்பா கட்டினா என்ன யூஸ்? என்ன யூஸ்? உன் நிலத்துக்கு பாதுகாப்பு, உன் நிலத்துக்கு சேதாரம் வராது. உன் நிலம் அப்படியே இருக்கும். எதனால? ஏன்னா அது பழைய கலப்பேன். நிலம் இல்ல வாசல் வீடு வாசல் கிழக்காட்டு அவளுக்கு நிலம் தான் ஏன் இங்க வந்து அகாமி வச்சு அதே பத்து பேர் தின்னுங்கிறான். 9 பேர் புக்கிங் ஆகிக்கிறாங்க. யார் அது? எல்லாத்துக்கும் ஏஜென்ட் நான் தான். யார் அது? ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன், ரெண்டாவது டெட் பாடி நானே, மூணாவது நானு. 6 பேர் உள்ளகிறாங்க. நான் தான் ஓபன் பண்ணி வைக்கிறது. நீங்களா மீது பாத்துங்களா அது ஃப்ரீயா வந்து போய் ஓபன் பண்ணி வைக்கிறது. நீங்க ஓபன் பண்றதா? ஆமா அந்த மாதிரி நிலத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா பயிர் வச்சு சாப்பிடுறது. எங்க அரண்மனை வந்து எங்க அப்பா கெடுத்துட்டாரு. அது இது வந்து எங்களை அசிங்கப்படுற கேவலப்படுற மானத்தை வாங்கலையம்மா. அவங்க பேசுறதுல அவங்களுக்கு புரியுது இல்லையா? இல்லம்மா வாழ்க்கையில கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் ஒழுக்கமா தண்ணியை தரவா? அப்படி இல்லையா? அடக்கமா வாழ்ந்து அப்படி இல்லையா? உயிரோட இருக்க செத்து வேணாம், எனக்கு வேணாம். அந்த கேவங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செய்வீங்க. என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செய்ய சொத்து சொகம் நாடு நகரம் அரண்மனை அனைத்தும் உன்னோட பேர் மகாராணி. கேஸ் போடுவேன், கேஸ் போடுவேன், கேஸ் போடுவேன். அவங்களும் ஏத்துக்குவாங்க. ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போகுது. நான் கேஸா? அம்மா நான் உங்களை மகாராணி ஆரம்பிச்சாமா தயவு செய்து சொல்றேன். என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் வேணும்னா உங்களுடைய கால் ஒரு படத்துல சந்தானப்பட்ட பேண்ட் கைக்குவோம். இந்த அம்மா பாவாடை அவுத்துங்க. பாவாடை அவுத்துச்சா? என்ன பண்ண போறீங்க? நான் நாடகம் கட்டலான்னு உண்மையா சொல்லு. எவ்வளவு ஆண்டோர்கள் சான்றோர்ல இருக்கு. உன்னை போன்றவர் இருக்கிறார். அப்படி யாரும் வரல. இல்லன்னா அது அப்படி ஒரு வேளை உங்க அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்க அப்பா கட்டிக்கிறேன், மத்தவங்களை வச்சுக்கிறேன்றியா? ஏன் போட்டேன்னா உங்க அப்பா கட்டிக்கிறேன் இல்ல உண்மையா சொல்றேன். அவா ஒரு வாழ்க்கை வாழ்றேன். அவா ஒரு வாழ்க்கை அவா வாழ்க்கையில வாழ்க்கை அப்படி உண்மையா சொல்றேன். ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஒரு வயசுல பெரியமுடா இருக்காங்க, சின்னமுடா இருக்காங்க. இவர் யாருப்பா? இவர் எச்சலுக்கு பூங்காவனமா இருக்கட்டும், மலர்வனமா இருக்கட்டும். இவர் ஒரு நாட்டுக்கு மன்னர். ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும். அப்பா ஒரு நீதிக்காக வாழட்டும். அவர் மாலை போடுறேன், நான் தாவி போறேன். நீ அந்த ஐயோ இப்ப திருவா நடக்குது வச்சுக்க. ஒரே ஆள் எல்லா வேலையும் செஞ்சா செய்ய முடியுமா? முடியாது. சற்று முடியுமா? முடியாது. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா தான் அந்த திருவா சற்று முடியும். அவர் தான் கல்யாணம். நீ மாலை போடுறேன், நான் தாவி போறேன். முதல்ல யாருமா?
நீலாம் எப்படி கூடுதியோ வந்து ஏத்தமா போவ அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி என்னமாச்சு யார் வயசு தனக்கராச்சு அண்ணா தங்கச்சி என்னமாச்சு சொல்ல போடு யார் உன்னை பிடிச்சேன்னு சொல்லுமா கட்டி பார்த்து ஞாபகம் வருது டீயா தானே அண்ணா என்ன நடந்து சொல்லு சொல்லு நான் ஒரு தட்டம் பார்ப்பேன் ரெண்டாவது தட்டு பார்க்க ஏன் பாக்குற மாதிரி ஒரு மூஞ்சி கொடுங்க இது யாரு அண்ணா அண்ணா உள்ள பண்ணி என்ன ஆச்சு யாருக்கு என்ன சொல்லு செஞ்சு இது யாரா ரஜினி அண்ணா தங்கச்சி நானே தான் நான் உள்ள போனேன்ல என்னாச்சு அப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஆமா அவர் மாலை போடுற நான் தாலி போடுற முதல்ல யாரா சொன்னேன் யாருன்னு சொன்னீங்க என்னாச்சு உள்ள ஒரு அண்ணா வந்து என் பேரு வேலவன் கல்யாணம் ஆகல வேலை வேணாம் அவரு அப்படி பண்ணாரு முதல்ல நான் அவனை ட்ரை பண்ணிட்டு பயிர் பல பேர் சொல்றாங்களா நீ வந்து சொல்ற வேலை வேணா ட்ரை பண்ணி பாரு நான் அப்படியா வேலை வேணா ட்ரை பண்ணி பாரு சரி கட்டி பாரு தாலி கருத்து கறி ஆகி உட்கார்றா தாலி தாலி கருத்து கறி மன்னனா இருந்தவன் வருவருந்தி அவன் விதியின் விளையாட்டு எனக்கு மலர்மாடு நான் ஒரு கொற்றவன் தவறை செய்தால் அடுத்தவர் குற்றத்தினால் சுட்டிக்காட்டி தண்டிக்க முடியாது எனக்கு இறைவன் தந்தது அம்மா தெரிந்தோ தெரியாமல் ஒரு தவறு செய்த தவறுக்காக தன் மகள் தந்தைக்கு திருமணத்தை செய்து வைத்தாய் என்பதை நிரூபித்து விட்டார் என் நாட்டுக்கு வந்த தெய்வம் இந்த மலர்மாலை கொண்டு சென்று உன் தாய் இறந்து விட்டாலே மணிமேகலை அவள் உருவப்பட சரிங்கப்பா அப்பா நீங்க திருச்சியோட சந்தோஷமா இருந்த மலரோட போயிட்டு வந்தனப்பா அண்ணா நல்ல முறையில் முடிந்துவிட்டது நாட்டிற்கு அழைக்கப்படுத்தவன் முதல் இரவில் நகமும் சதயமும் இது ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும் முப்படை தளபதி ஆனவன் தான் நகர் வல்ல வருகிறேன் வண்ணா வரும்போது யார போற பாருப்போம் நான் பென்ஸ் வண்டியே மாட்டு வண்டி பச்சை இதெல்லாம் கிடைக்காது 2 நாளைக்கு அதெல்லாம் சொல்லாது ஞாபகம் அப்புறம் நான் யாரையும் உள்ள போடுவேன் தப்பா நினைக்காது எங்க ஊர்ல கூட இது போல்தான் அவன் வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்குது அவன் தெரிய மாட்டேங்குது அப்படியே நான் தெரிஞ்சு போக சொன்னாலும் நம்ப மாட்டேன் அது மாதிரி உன் வாழ்க்கையில பின்னாடி என்னமோ நடக்குது விளங்காரு வாழ்க்கையில பின்னாடி பார்க்க முன்னாடி அப்ப உனக்கு பிரச்சனை கிடையாது உன் வண்டி அவனா ஓட்டிங்க எந்த வண்டியை சொல்ற நம்ம வண்டி தான் நம்ம வண்டியை கூட்டு சரி விடு உனக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன் எங்க எள்ளு பாரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது உருவான குழந்தை மண்ணிலே ஜனனமாகிறது அவள் கண்ணை பருவத்தை வைத்து மங்கு பண்ணுகிறாள் சரி அவளை கேட்ட வரலை பார்த்த மனம் முடித்து 2 இருதயம் ஒன்று சேர்வதற்கு 4 சுவற்றுக்கு நடப்ப நான் செவத்துக்குள்ளியா நான் செவத்துல கேமரா கட்டுறா பாத்துக்காரு கிரீன் கட்டாதீங்க சவுண்ட் பாக்ஸ் சுத்திட்டு மைக் கட்டுறா கட்டிட்டா மைக் எங்க வைப்பீங்க முதல்ல வாயில வைப்பீங்க தம்முன்னு சரி பரவாயில்ல இருக்கா அது பல்சர் வண்டி அதிகமா முறுக்காத முன்வில் தூக்கி நிற்கும் இந்த வயதுக்கு எத்தனை பல்சரை பார்த்து நீ பார்த்த பல்சர் வேற இது வேற எத்தனை பேர் காலை பார்த்து கையை பார்த்து சரி வரான் பின்னாடி பின்னாடி உன் பேர் என்னமா என் பேர் சாருமதி எனக்கு செல்லம்மா சாருன்னு கூப்பிடுவாங்க ஏகப்பா தெருவிலே கேட்க முடியாத சாருமதி அந்த பழவன் சாச்சாருக்கு மதி அணிந்தவை பார்த்தா சித்திரமானத்து வச்சித்திரவான்
வைகாற்றிலே ஓடி வருகிற வைவாக காற்றாகும். ஆடி மாதத்தில் காவடி வட்ட கனவாகும். ஆடி பெருக்கிலே ஓடி வருகிற காவேரி அணையாகவும். ஆவணி மாதத்து அற்புதமாகும். புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகும். ஐப்பசியிலே ஐயமென்ற பிறப்பிலே மழை பெய்யாது. கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையில் நீ ஒரு திருவிளக்காக, நான் ஒரு ஒளிவிளக்காக. மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவெண்பாவை பாடக்கூடிய மங்கையர் காட்சியாக. தை பிறந்தால் வழிவிறக்கும் மாசி மாதத்திலே நீ மகர ஜோதியாகவே பார்க்கிற போது நீ உரிக்க வைத்த தங்க மணி மாளிகைத்தார் கண்ணே காணிக்கைத்தார் கண்ணே அன்பு காணிக்கைத்தார் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைத்தார் கண்ணே தயக்கம் என்ன இன்ப சலனம் என்ன அன்பு காணிக்கைத்தார் கண்ணே அன்பு காணிக்கை மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைத்தார் கண்ணே தயக்கம் என்ன இன்ப சலனம் என்ன அன்பு காணிக்கைத்தார் கண்ணே அன்பு காணிக்கைத்தார் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைத்தார் கண்ணே தயக்கம் என்ன இன்ப சரணம் என்ன அன்பு காணிக்கைத்தார் கண்ணே அன்பு காணிக்கைத்தார் கண்ணே அஞ்சு செவ்வாரம் மமத பொன்வன் சொட்டு விட்டாய் என் உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியவில்லையே இந்த இன்ப வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியும். சர்வதி வாழ்க்கை என்ற முதல்படி நாம் இருவரும் காலெடுத்து வைத்து விட்டோம். ஆமாங்க, உன்னை நான் தொட்டு விட்டேன். நீ எங்கேயோ தலையை ஏத்துக்கல நம்மளுக்கு சோதனை கேம் வாகப்படுக்கலாம் பையனுக்கெல்லாம் என்ன சாமி முகமாரி அம்மா முகமாரி முகமாரி அம்மா தாயே அந்த கேம சீக்கிரமா செத்தும் என்ன பின்ன என் வயசுக்கு அந்த கேம வயசுக்கு செட் ஆகுமா? இதுல வேற கேவனுக்கு மயக்கம் என்ன மௌனம் என்ன எவ்வளவு பாடுது அப்ப என்ன பாத்தியா அதெல்லாம் பாடிருக்கலாம். என்னடா குட்டி எப்படி பாடின காயவனா கூட என்ன பண்றது தலையை நாய்க்கு வாக்கப்பட்டு லொல்லு குறைச்சுட்டான். அதுக்காக அவன்கிட்ட போய் மூஞ்சி காமிச்சா அவன் என்ன பண்ணுவான்? இருக்க கூட விட மாட்டான் அந்த ஆளு. ஐயோ கேவனு சொன்னு கேவனுக்கு என்ன பண்றது? தலையை வருது எல்லாம் கேவனா தான் வருது.
அதான் அப்பவே பழமொழி சொல்லிக்கிறாங்களே, செவத்தை வச்சுன்னு சித்தத்தை எழுதுறான்னு. இந்த காரணம் வச்சுக்கின்னு எங்கன்னா சுத்தினாங்க. அப்பா